Good morning, students. Today we are going to learn about executives in India. Executives in India is nothing but we can divide executives in India into two divisions. Number one is political executive. Number two is administrative bureaucratic executive. அதாவது இந்திய அரசியலமைப்புல நிர்வாகிகள் அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்கள பற்றின ஒரு முக்கியமான அவங்களுடைய பவர்ஸ் என்னென்ன, அதிகாரங்கள் என்னென்ன, அவங்க எந்த சூழ்நிலைகளில் அவங்க செயல்பட முடியும், எந்த சூழ்நிலைகளில் செயல்பட முடியாது, அவங்களுக்கு அடுத்தபடியாக அரசியல் சாராத அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நிரந்தர நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றியும் நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்லைடாக நான் மாற்றிக்கிட்டே வரேன், நீங்கள் கவனிச்சு. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே மிக முக்கியமான அம்சம் நம்மளுடைய நிர்வாகத்துல. இங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்றத்துல பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் தான் எடுக்கிற முடிவு தான் ஒருமித்த முடிவா இருக்கும். இந்த பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு லோக்சபா எம்பியா இருப்பார். லோக்சபா எம்பியில குறிப்பா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரா அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க பிரைம் மினிஸ்டர். ஓகே, அவர் தான் இந்திய அரசினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாம முக்கியமான நிர்வாக முடிவுகள் எல்லாமே இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் எடுக்கப்படும். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா, லோக்சபால எந்த கட்சி பெரும்பான்மையா வருதோ அந்த கட்சி தான் இந்த பிரைம் மினிஸ்டர் பதவிக்கான நபரை நியமிக்கும். இப்ப பிஜேபி கட்சி பெரும்பான்மையான இடங்கள்ல லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றதுனால அவங்களுடைய கட்சியின் சார்பா ஒரு எம்பிய பிரதம மந்திரியா அறிவிச்சிருக்காங்க. அவர் தான் உங்களுக்கு தெரியும், திரு நரேந்திர மோடி அவர்கள். ஒருவேளை பாராளுமன்றத்துல லோக்சபால அந்த கட்சிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா தன்னிச்சையா அவருடைய அதிகாரம், அவருடைய பதவி எல்லாம் போயிடும், சாதாரண மனிதராயிரும். சரிங்களா? குறிப்பா இந்தியால சுதந்திரம் அடைஞ்சு குறிப்பிட்ட சில ஆண்டுகள், அதாவது 1989 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் பார்ட்டி தான் பெரும்பான்மையான கட்சியா இருந்துச்சு லோக்சபால. அந்த கட்சியினுடைய தலைவர் அவங்க தான் பிரதம மந்திரியா வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா 1989 இருந்து பாத்தீங்கன்னா லோக்சபால கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய அமைப்பு உருவாகுது இந்தியாவில். கோயலிஷன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத பொழுது மற்ற இதர கட்சிகளோட ஒன்று சேர்ந்து ஒரு பெரும்பான்மையான நம்பர் வர வரைக்கும், சீட்டு வர வரைக்கும், அதாவது 545 சீட் இருக்கு நம்ம லோக்சபால. 545ல பாதிக்கு மேல இருந்தா பெரும்பான்மை உங்களுக்கு தெரியும். அந்த பாதிக்கு மேல நம்பர் வரலன்னா தான் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப சின்ன சின்ன கட்சி எல்லாருடைய சப்போர்ட்டோட, ஆதரவோட பெரிய கட்சிகள் தன்னுடைய மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க. அது கூட்டணி அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதுல குறிப்பா நம்மளுடைய பிரதம மந்திரியுடைய அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவை குழுவை நியமிக்கிறது. அந்த அமைச்சரவை குழுவுக்கான அமைச்சர்களுக்கான துறைகளை ஒதுக்கீடு செய்யறதும் இந்த பிரதம மந்திரி அவர் தான். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சர் பதவி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களுக்கு அவருடைய வயது அடிப்படையில, அனுபவம் அடிப்படையில அவங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பா அந்த கேபினட் மினிஸ்ட்ரின்னு ஒரு பங்கு, அதுல ஒரு அமைப்பு இருக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குள்ள ஒரு சிறிய அமைச்சரவை குழுக்கு பேர் தான் கேபினட் மினிஸ்ட்ரி. இந்த கேபினட் மினிஸ்ட்ரிக்கான அமைச்சர்கள், கேபினட் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்த நபராக தான் அவங்கள அந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவி பிரைம் மினிஸ்டர் அவர் தான் நியமிக்கிறார். பிரைம் மினிஸ்டர் இறந்தாலோ, பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தன்னிச்சையா தன்னாலேயே கலைஞ்சிரும். ஸோ பிரைம் மினிஸ்டருடைய
அறிவுறுத்தலின் பேர்ல தான் ஜனாதிபதி அவங்க எல்லாத்தையுமே நியமிக்கிறாரு. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிரைம் மினிஸ்டருடைய முக்கியமான பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதிக்குமான இடையில ஒரு பாலமா செயல்படுறாரு. அப்படி பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில பாலமா செயல்படுறாருன்னா, நாட்டுல ஏதாவது சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த சட்டத்தை முன்மொழிகிறது அந்த ஆளும் கட்சி. அந்த ஆளும் கட்சியை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய கட்சியினுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்லுவார். அப்ப பிரைம் மினிஸ்டருக்கு பிரசிடென்ட்டுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பியும் பிரசிடென்ட் அந்த பிரசிடென்ட்டுக்கு அந்த கோரிக்கையை வச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான கையொப்பத்தை பெறக்கூடிய அந்த பரிந்துரை நபரும் பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அந்த நேம் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ண சொல்றதும் அவர் தான். இதுக்கு இடையில, அதாவது பாராளுமன்றம், பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இடையில இது பிரைம் மினிஸ்டருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. பிரைம் மினிஸ்டர் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான தகவல்களை பிரசிடென்ட்டுக்கு சொல்லுவாங்க. என்ன முக்கியமான தகவல் பாத்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல அவங்க எடுக்கக்கூடிய நிர்வாக முடிவுகளை பிரசிடென்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்றது பிரைம் மினிஸ்டர் தான், இந்த நம்ம பிரதம மந்திரி தான். அதுவும் குறிப்பா பாலிசி சம்பந்தமான, அரசாங்கத்தினுடைய முக்கியமான பாலிசி சம்பந்தமான ரொம்ப அதிதீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், எடுத்த முடிவுகள், இது எல்லாத்துலயுமே பிரதம மந்திரி எடுத்த முடிவுகளை பிரசிடென்ட்டோட கலந்து ஆலோசிப்பார். குறிப்பா நம்மளுடைய பிரதம மந்திரி அவர் தான் லோக்சபாவுடைய தலைவர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய லீடரும் அவர் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல யாரை வேணாலும் அவர் மாத்தலாம், எந்த மினிஸ்ட்ரிக்கு வேணாலும் மாத்தி கொடுக்கணும். இந்திய அரசை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்பு இருக்கு இல்லைங்களா, பியூரோக்ராட்டிக் மெஷின் சொல்லுவாங்க, அரசு இயந்திரம், அதை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே பிரைம் மினிஸ்டர் தான் வச்சிருக்காரு. அடுத்தது ஈஸியா எளிதா இந்தியாவினுடைய குரலாக தன்னை மீடியாவுக்கு முன்னாடி முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த உரிமையும் அவருக்கு இருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு. காரணத்துக்கு இந்தியா ஒரு முடிவு எடுக்குதுன்னா பிரைம் மினிஸ்டர் சொன்னா இந்தியா எடுத்த முடிவா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்தியாவுடைய தலைவரா தன்னை ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்குவார். உலக நாடுகளுக்கு மத்தியில, உலக நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான மீட்டிங்கள் எல்லாத்தையுமே தன்னை இந்தியாவுடைய பிரதிநிதி, இந்தியாவுடைய தலைவனா, 138 கோடி மக்களுடைய பிரதிநிதியா தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரம் பிரதம மந்திரிக்கு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான. அடுத்தது பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டருடைய அதிகாரம் அரசியல் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாறும். அவருடைய அதிகாரம் ஒருவேளை கூட்டணி ஆட்சி ஏற்பட்டுச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் தன்னோட முடிவை சுயேட்சையா எடுக்க முடியாது. என்னன்னா, கூட்டணி ஆட்சி தலைவர்களோட கலந்து ஆலோசிச்சுதான் எடுக்க முடியும். தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய அதிகாரம் மிக பெரிய அதிகாரம். அவர் தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை அது கஷ்டம் தானே, எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கேட்டீங்கன்னா, ஒரு முறை கூட்டணி ஆட்சியில அரசாங்கம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா வேற வழியே கிடையாது. அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனையின் பேர்ல தான் அரசாங்கத்தை நடத்த முடியும். இப்ப பிரதமருடைய அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு கொக்கியில் இருக்குன்னு அர்த்தம். என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா சில மாற்றங்கள் வரும். எப்படி இந்த கூட்டணி ஆட்சியில ஏற்பட்டுச்சுன்னா சில மாற்றங்கள்லாம் நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரசிடென்ட் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி ஏதாவது சூழ்நிலையில பெரும்பான்மை இல்லாத சமயத்துல அவருக்கு எந்த கட்சி தோணுதோ அந்த கட்சி தலைவரை கூப்பிடுவாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. அதுவும் குறிப்பா அந்த பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சி, முக்கியமான கட்சியினுடைய தலைவரை ஆட்சி அமைக்க சொல்லக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்தது அரசியல் கட்சிகளுடைய நிறைய அரசியல் கட்சிகள் கலந்து ஆலோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலைகள்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா, brought restrictions on various prerogatives of prime minister like choosing the ministers and deciding their ranks and portfolios. பிரதம மந்திரியுடைய அந்த அதிகாரங்கள் எல்லாம் குறைக்கப்படுற டைம்ல, அது குறைக்கிறது என்ன, அவர் கூட்டணி ஆட்சியில வந்துச்சுன்னா அந்த மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கூட அவருக்கு குறைவா போயிடும். மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறதுனா அந்த துறையை ஒதுக்குறது கூட அவருடைய அந்த சுயேட்சையான முடிவுகள் தவிர்க்கப்படும். ஏன்னா கூட்டணி வேற வழியே கிடையாது. ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா கூட்டணி தர்மத்தின்படி செயல்படும்.
ஈவன் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் cannot be decided by prime. கூட்டணி ஆட்சியில குறிப்பிட்ட பாலிசிஸ் கூட அவரால உடனடியா எடுக்க முடியாத சூழ்நிலை தான் கூட்டணி ஆட்சியில் ஏற்படும். என்னன்னா கூட்டணி கட்சிகளோட அவங்க கலந்து ஆலோசிச்ச பிறகுதான் அவங்களால அந்த முடிவுகள் எடுக்க முடியும். நிறைய முறை அவங்களோட கலந்து பேசி அப்புறமேட்டு தான் பாலிசிஸை டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நெகோசியேட்டரா மாறுறாரு பிரைம் மினிஸ்டர். லீடர் அப்படிங்கிறத தாண்டி எதிர்கட்சி, அதாவது கூட்டணி கட்சிகளோட பேசி பிரச்சனைகளை தீர்த்து அதுக்கப்புறமேட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபரா மாறுறாரு. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு அளவீடு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்மளுடைய பாராளுமன்றத்துல லோக்சபால 552 சீட்டு மேக்சிமம், ராஜ்யசபால 250 சீட்டு, அதே மாதிரி இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல தாண்ட முடியாது நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதை எதுல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 91வது திருத்தத்துல 91st அமெண்ட்மெண்ட்ல இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்த நபர்கள்ல, இங்க லோக்சபால இருக்கக்கூடிய மொத்த நபர்கள்ல, ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா லோக்சபா தான், 15% அந்த நம்பருக்கு மேல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப 545 பேர் இருக்காங்க நம்ம லோக்சபால, அதுல 15% என்னவோ அதை தாண்டி போகக்கூடாது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் திஸ் தேர் வாஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த 91 அமெண்ட்மெண்ட் 91வது திருத்தம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல எந்த ஒரு தடையுமே இல்லை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. And also when no party had clear majority, their ministerial positions were given as temptation to win over the support of member of parliament. Yes, எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு மெஜாரிட்டி பெரும்பான்மை இல்லாத டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மினிஸ்டர் பதவி தரேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை உண்டு பண்ணி அந்த பாராளுமன்றத்துல பெரும்பான்மையை காமிக்கிறது கட்சிகள் செயல்படும். இது நிறைய முறை நடந்திருக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ஒருமித்த ஒரு பொறுப்புல தான் செயல்பட்டாகணும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. ஒருவேளை பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சி குறிப்பா லோக்சபால தன்னுடைய லோக்சபா நம்பிக்கை இழந்துருச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஆளுங்கட்சி நம்பிக்கை, தன்னுடைய பெரும்பான்மை இழந்துருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு தன்மை ஏற்படும் பொழுது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் நோ கான்பிடன்ஸ் மோஷன் சொல்லுவாங்க. அப்ப லோக்சபால அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வராங்கன்னா ஆளுங்கட்சி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். சப்போஸ் ஒரு வேளை அவங்களால அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட முடியல அப்படின்னா அந்த ஆட்சி கவிழ்ந்துடும். ஒவ்வொரு மெம்பரும் லோக்சபா, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாமே தன்னுடைய பதவி இழக்கிறார்கள், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்டிவ் கவர்ன் ஆன் பிஹாஃப் ஆஃப் பார்லிமெண்ட். தே கலெக்டிவ்லி கவர்ன் ஆன் பிஹாஃப் ஆஃப் பார்லிமெண்ட். இது ரொம்ப முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் சொலிடாரிட்டி ஆஃப் கேபினெட். எஸ், இது ரொம்ப முக்கியம். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல அவங்க ஜெயிக்கல அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தை அவங்க இழந்தாகும். ஏதாவது ஒரு சிங்கிள் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வராங்க அப்படின்னா ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அப்ப ஆதரவா எதிராக வாக்களிப்பாங்க. ஸோ ஆளுங்கட்சி மினிஸ்டருக்கு எதிராக வாக்களிச்சு அது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ரிசைனேஷன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மொத்தமாவே ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இதான் பொறுப்பு, ஒட்டுமொத்த பொறுப்பை தப்பு பண்ணாம கொண்டு போகணும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதை விட முக்கியம் ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிக்கணும். இன்னைக்கு இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால எந்த மினிஸ்டர் தப்பு பண்ணாலும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தானே மெஜாரிட்டி, அப்ப ஜெயிச்சிடும் கண்டிப்பா. அது மீறி யாரும் போட போறா. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மினிஸ்டர் கேபினெட்ல அவங்க எடுக்கிற முடிவை ஒத்துக்கல, அதாவது கேபினெட் மினிஸ்டர் எடுக்கக்கூடிய அந்த குழு எடுக்கக்கூடிய முடிவை ஒத்துக்கல ஏதாவது மினிஸ்டர், அந்த மினிஸ்டருக்கு வேற வழியே இல்லை. ஒண்ணு அவரு தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிடணும், இல்ல கேபினெட் எடுக்கக்கூடிய முடிவை ஏத்துக்கணும். இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ கேபினெட் மினிஸ்ட்ரி எடுக்கக்கூடிய அந்த முடிவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது பிரைம் மினிஸ்டர் இல்லாம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அந்த அமைப்பே இல்லை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைப்பையே உருவாக்குறாரு. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்றாரு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிசைன் ஆயிரும். புரியுதுங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்
அந்த அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த அமைப்பு பிரைம் மினிஸ்டர் இருக்க வரைக்கும் தான் இருக்கும். அவரு ஒரு வேளை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் பதவி ஒரு வேளை பறிக்கப்படுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அந்த அமைப்பும் நீங்கிரும். அதுவுமே டிசால்வ் ஆயிரும். பட் ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் இறந்து போறாரு, ஒருவேளை அவர் வந்து தன்னுடைய பதவிய விட்டு விலகி போறாரு அப்படின்னாலும், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலைஞ்சிரும். இப்போ நம்ம பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூரோக்ரசி. பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாக முறைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு இயந்திரத்தையே செயல்படுத்தக்கூடியவங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர், அவங்க அமைச்சர்கள்லாம் வேற. இந்த சிவில் சர்வெண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசை நடத்துறதுக்காக தேர்வு வைக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட தேர்ந்த தேர்ச்சி பெற்ற பயிற்சி பெற்ற பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ், நிரந்தர வேலையாட்கள், நிரந்தர பணியாளர்கள். இவங்க இவங்க எதனா வேலை அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த அந்த மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அமைச்சரகத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத அமைச்சருக்கே சொல்லி தரக்கூடிய, அவருக்கு உதவி பண்ணக்கூடிய முக்கியமான முடிவுகள், முக்கியமான கொள்கைகள் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது, அதை உருவாக்குறதுக்கான பொறுப்பு இவங்களுக்கு தான். இவங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும். அதை முறையா மினிஸ்டருக்கு சொல்லி அதுக்கான பாலிசியை கொண்டு வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துறது இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லக்கூடிய நிரந்தர பணியாளர்கள். இது ரொம்ப முக்கியமானது. என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எப்படி உங்களுக்கு தெரியும், ஜனநாயக நாட்டுல நம்ம எல்லாமே தெரியும், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். யார் இந்த மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்களே, இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷனையும் சேர்த்து கொண்டு போறது. அவங்க கண்ட்ரோல் கீழே தான் எல்லா நிர்வாக முறையும் நடக்குது. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது யாரு அப்படின்னா, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் சொல்லக்கூடிய குடிமை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது, இவங்க அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, மக்களால் டைரக்டா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, சிவில் சர்வன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மினிஸ்டர் கீழே அவருக்கு கீழே அவர் சொல்ற வேலையில பக்காவா முடிச்சு கொடுப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு ஒரு வேலை சொல்றாரு, அவருடைய மனசுல ஒரு புதிய திட்டம் ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து ப்ராப்பரா அதை எப்படி கொண்டு போகணும்னு ஃபண்ட் ஒதுக்கி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய வேலையை செய்யறதா இவங்க. யாரு, இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லக்கூடியவங்க. பார்லிமெண்டரி சிஸ்டம்ல தெரியும் உங்களுக்கு, லெஜிஸ்லேச்சர் ஆல்சோ எக்ஸசைஸ் கண்ட்ரோல். லெஜிஸ்லேச்சருங்கிறது பாராளுமன்றம். அவங்களும் இந்த பாராளுமன்றமும் இந்த முக்கியமான நடைமுறைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்துது. குறிப்பா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசஸ் வந்து சட்டத்துக்கு எதிராக செயல்பட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இந்த எம்எல்ஏ எம்பிஸை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில், அதாவது மக்கள் தான், மக்களால டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா, அதை விசாரிக்கக்கூடிய உரிமை, அவங்க நீக்கக்கூடிய உரிமைகள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் ப்ராப்பரா அவங்களுக்கு விசாரணை நடத்தி தான் அவங்க நீக்குவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த நபர் இருக்கார் இல்லைங்களா, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் சொல்லக்கூடிய பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் அவங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சார்பா அவங்க நடக்கக்கூடாது. ஆனா மினிஸ்டர் சொல்றபடி தான் அவங்க நடந்துக்கணும், அந்த வழி தான் அவங்க நடந்துக்க முடியும். மினிஸ்டர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, மக்கள் சக்தி தான். இந்திய ஜனநாயகம்ன்றது மக்களுடைய ஆட்சி. மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் சொல்லக்கூடிய நிரந்தர நிர்வாகிகளுக்கு இருக்கு. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க. யார் தப்பு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தப்பு பண்றாங்க, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அதை இவங்க எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் அவங்க நீக்கக்கூடிய உரிமை இருக்கு. ஓகே, பண்ண முடியாது, நீக்கக்கூடிய உரிமை கிடையாது, சட்டத்திலே கிடையாது. ஏன்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கு தனியா ஜட்ஜஸ் இருப்பாங்க, அவங்க விசாரிச்சு அவங்களுக்கான தண்டனைகளை கொடுக்கறதுக்கு தனியா ஜட்ஜஸ் இருப்பாங்க. In a democracy, there are situations when new parties come to power and there is a change in policies and programs. அது யூஸ்வலா நடக்கக்கூடியதான். அரசியல் கட்சிகள் மாற மாற, அதிகாரங்கள் மாற மாற, அவங்களுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் நடக்கும். கரெக்டுங்களா? அதுவும் குறிப்பா இந்த பியூரோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அரசு இயந்திரம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ் உருவாக்குறது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த பியூரோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அரசு இயந்திரங்கள் செயல்படும். இந்த பியூரோக்ரஸி
அப்படிங்கிற அந்த அமைப்பு, அரசு இயந்திரம் அப்படிங்கிற அமைப்பை கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாம, ஒரு தரமான ஒரு சேவை மனப்பான்மையோட இருக்கிற மாதிரி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு இயந்திரத்துக்கு அலுவலர்களை தேர்ந்தெடுக்கிறப்போ மெரிட் பேஸ்ல எடுத்தாங்க. தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய யுபிஎஸ்சி போர்டு அதை உருவாக்குனாங்க. அதை உருவாக்கி அதில் தேர்வுகள் நடத்தி ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் தேர்வு நடக்கும். குறிப்பாக இத்தனை 200 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ பேர் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம். இதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. இந்த இப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபிக்ஸடாக அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவங்க அந்த பதவியில் ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க தப்பு பண்ணாங்கன்னா முறையான முறையில் விசாரணை நடத்தி, யார் தலைமையில பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில விசாரணை நடத்தி அவங்கள பணியிலேருந்து நீக்கவோ அல்லது அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கோ அதிகாரம் இருக்கு. வேற யாரும் அவங்க நீக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பதவிக்கு வர்றதுக்கு, எந்த பதவிக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிக்கு வர்றதுக்கு தேர்வு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தேர்வுல சாதாரண அடித்தட்டு மக்களும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நிறைய ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா தலித்ஸுக்கு, ஆதிவாசிஸ், பேக்வர்ட் கிளாஸ் இவங்க எல்லாத்துக்குமே அந்த தேர்வுல போட்டி போடுறதுக்கான உரிமையை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அரசியலமைப்பு சட்டத்தில் செய்த மிகப்பெரிய மாற்றங்கள். குறிப்பா இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த பியூரோக்ரசி ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா, சாதாரண மக்களும் இந்த பதவிக்கு வந்தாதான் சாதாரண மக்களுக்கு தேவையான நிலைகள்ல நல்ல நல்ல திட்டங்கள்லாம் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான், அதாவது அந்த அடித்தட்டு மக்களையும் உள்ள சேர்க்கறதுக்கான ரிசர்வேஷன். சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸஸை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். ஆல் இண்டியா சர்வீஸ், சென்ட்ரல் சர்வீஸ், ஸ்டேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிக்கலாம். இதுல குறிப்பா ஆல் இண்டியா சர்வீஸ்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அரசு இயந்திரத்துல அதை நடத்திட்டு போறதே அவங்க தான் முக்கியம். முதுகெலும்பு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வழி நடத்திட்டு போறது கலெக்டர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது ஐபிஎஸ். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமா பங்கேற்கிறாங்க, அதாவது ஆட்சி நிர்வாகத்துல. குறிப்பா IAS IPS is given a particular state where he works under the supervision of state government. ஒவ்வொரு மாநில அரசுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னா அவங்க ஆல் இண்டியா சர்வீஸ் கீழே வராங்க. இப்போ ரீசெண்டாக அமுதா ஐஏஎஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாங்க பிரதமருக்கு ஆலோசகரா. இப்போ அவங்க தமிழ்நாட்டு ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலராக அவங்க நியமிச்சிருக்காங்க. மாற்றி மாற்றி தான் அது போகும். கோரிக்கையின் பேரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்கள அந்த பதவியிலிருந்து விடுவிச்சு இந்த பதவிக்கு அனுப்பியிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல உதாரணம். அப்பார்ட் ஃப்ரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஸ்டேட்ஸ் ஆல்சோ அப்பாயிண்ட் ஆஃபீஸர்ஸ் த்ரூ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். உங்களுக்கு தெரியும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ். ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா கமிஷனருக்குலாம் எக்ஸாம் நடக்கும். ஒரு டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்க. அவங்களையும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அடுத்த ஸ்டேட்ல போய் வேலை பார்க்க முடியாது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் நடத்துறவங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ள அவங்க வேலை பார்க்கணும். ஆல் இண்டியா சர்வீஸ் செலக்ட் ஆனோம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா ஸ்டேட்லையும் எந்த ஸ்டேட்ல வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சர்வீஸ் தேவைன்னா. குறிப்பாக பியூரோக்ரசி ஸ்ட்ரென்தன்ஸ் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரோல் ஆஃப் பியூரோக்ரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரோக்ரசிக்கு எதிராக நிறைய கிரிட்டிசிசம், அதாவது எதிர்கருத்துக்கள்லாம் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரோக்ரசி சொல்லக்கூடிய அந்த நிர்வாகிகளை, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ எளிதில் மக்கள் கொண்டு போய் பார்த்துட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய தலையீடுகள், குறுக்கீடுகள் இருக்கும். கலெக்டர்ஸை பார்க்கறது பெரிய விஷயம். அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்துட முடியாது. அது சாதாரண மக்களை சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த பியூரோக்ரஸியை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தால் எளிமையான முறையில் இந்த அரசியல் நிர்வாக முறையை நம்ம சூப்பராக கொண்டு போயிடலாம். அரசியல் தலையீடு ரொம்ப முக்கியமான காரணம் பியூரோக்ரஸி பாதிக்கிறதுக்கு. அதாவது ஒரு கலெக்டர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த முடிவை தடுக்கிறதுக்கான உரிமை மினிஸ்டருக்கு இருக்கு. ஒருவேளை மினிஸ்டர் கலெக்டருடைய இந்த முடிவை விரும்புனா அவர் பண்ணலாம், தடுக்கலாம் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முறையான முறையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நம்ம பயன்படுத்தணும்னா இந்த பியூரோக்ரஸியை இன்னும் நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய அலுவலர்களை நல்லா வேலை செய்யறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கலாம். நன்றி மாணவர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். நன்றி.